ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாஸ்மின். டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகா, 1 லெமன் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தயிர், அப்புறம் சிக்கன் 65 மசாலா சேர்த்து தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்யலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கை நிறையா ஒரு 4-5 முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு அது என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல வெங்காயத்தை நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நான் இப்போ செய்கிறது 4 பேருக்கு செய்கிறது, அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா உதிரியாக அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உதிரியாக வரும். அதுக்கப்புறம் நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 4 பேருக்கு செய்கிற மாதிரி, 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை தனியாக ஊற வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி செய்யும் போதே இது ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஒரு சொட்டு விட்டுட்டு அதை தனியாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கணுன்னா அதில் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா தக்காளி அது எல்லாமே சேர்ந்து அதோட மிங்கிள் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்து பிரட்டிக்கலாம். நான் சிக்கனில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறோம். நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கலை. 1 ஸ்பூன் தயிர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஒரு விசில் மட்டும் விட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பிரித்து பார்த்திங்கன்னா அதில் அழகாக தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அழகாக தண்ணி விட்டு வந்திருக்கு. சைடில் சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு சைடில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக தண்ணி விட்டு சூப்பராக கிரேவி பதத்துக்கு அழகாக வந்திருக்கா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறியிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? அப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி, பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 1/2 லெமன் நல்லா புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூனாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி வரும். லாஸ்ட்டாக லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா பட்டர் சேருங்க, சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பபிள் விட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பபிள் விட்டு வந்தோன்னா நம்ம 2 விசில் தான் விட போகிறோம். 2 விசில் விட்டு எடுத்தாவே சூப்பராக வந்துடும். ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு. அதனால் இப்போ அரிசி மட்டும்தான் வேகணுதுக்கு 2 விசில் விட்டால் போதும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 விசில். அதனால் நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 2 விசில் விடுங்க, சூப்பராக வந்துடும். இப்போ சைடில் நம்ம வச்சுருக்க சிக்கன் குழம்பு அதுவும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா பபிள் வந்துருச்சா. இப்போ இந்த ஒரு பதத்தில் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் அடங்கினோன்னு எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் தனியாக அதோட டேஸ்ட் தனியாக இருக்கும், இதோட டேஸ்ட் தனியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சிக்கனோட டேஸ்ட் அந்த கிரேவி உள்ளே மிக்ஸ் ஆகி சிக்கன் தனியாக டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸ் தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.